2.48ல how many terms of series 1 plus 3 plus 16 plus equal to 1365 என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை டேர்ம் ஆட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த 1365 கிடைக்கும் அப்படிங்கிறக்கான. இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னது, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். இவ்வளோ தான் தெரியும் நமக்கு ஃபார்முலா இல்லையா. இப்போ எத்தனை டேர்ம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இது கிடைக்குன்னு கேட்குறாங்க இல்லையா கேள்வி. இப்போ நம்ம எஸ்என், ஏன்னா எனக்கு தெரியாது என்ன டேர்ம், அதால் எஸ்என் ஈக்குவல் டு 1365 எடுத்துக்கிறேன். ஏ தெரியும், ஏ ஈக்குவல் டு 1. ஆர் தெரியும், ஆர்னா இதோட ரெண்டுக்கும் உண்டான ரேஷியோ இல்லையா. அப்போது 4/1 ஈக்குவல் டு 4 எல்லாம் கிடச்சிச்சு. இதை வச்சு நான் எண்ணை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த டேர்ம்லாம் வச்சு இதை எடுத்து அதில் அப்ளை பண்ணி அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறேன். வேறு எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா நான் பண்ணல. 1365 ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏக்கு 1 இல்லையா, 1 ஈக்குவல் டு ஆர்னது 4 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1. இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணுவோம். 1365 ஈக்குவல் டு 1 இன்ட்டு எனிதிங் 1 தான் இல்லையா. இப்போ 4 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு n வேணும் இல்லையா. அந்த 4n மட்டும் வச்சுக்கிட்டு மற்றபடி எல்லா நம்பரும் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா பாருங்கள், 4 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1365 இன்ட்டு 3 என்ன மாறும் பாருங்கள். 1365 இன்ட்டு 3, 3 5 ஆர் 15, 1 18, 1 9, 9 1 இல்லையா, 19 1, 1 3 3 90, 1 1 3 3 4, 4095. 4n மைனஸ் 1 ஈக்குவல் டு 4095. எனக்கு 4 பவர் n தான் வேணும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 4 பவர் n மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 1 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன் வரும் பாருங்கள். 4 பவர் n ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1 ஆகிடும் இல்லையா, சாரி ப்ளஸ் 1 ஆகிடும். இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 4096 மாறி போச்சு. 4096 மாறி போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வேறு வழியே இல்லை. இதை நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 பவர் n இருக்குது இல்லையா, அதே மாதிரி இதையும் 4 பவர் சம்திங்னு மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4ஆல் நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகுது பாருங்கள், 4096. எத்தனை 4 இருக்குது, 10 4 இருக்குது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 4ஆல் பண்ண போகிறேன். பொதுவாக எல்சிஎம் சின்ன நம்பரால் தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 4 இருக்கிறதுனால இந்த 4க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பக்கம் நான் 4 பவராக மாற்றணும் சரிங்களா. இது 4 பவர் என்ன, இந்த நம்பரை நான் 4 பவர் என்னவா இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டுனா ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போது 4ஆல் பண்ணோன்னா இது 24 4s 96. திரும்ப 4ஆல் பண்ண என்ன வரும், இங்கே 2 4, இங்கே 56 4 டிவைடட் பை 4ஆல் பண்ணால் 64 4s இது 4ஆல் பண்ணால் 16, 4ஆல் பண்ணால் 4, 4ஆல் பண்ணால் 1. அப்போ எத்தனை 4 இருக்குது, 1 2 3 4 5 6. 4 பவர் n ஈக்குவல் டு 4 பவர் 6. இப்போ புரிஞ்சுக்கலாம் எதுக்கு மாற்றினேன்னு. இப்போ நான் இங்கே 2 இருந்துச்சுன்னா நான் 2ஆக தான் மாற்றிருப்பேன், எல்லாமே 2ஆல் தான் பண்ணியிருப்பேன். இங்கே 5 இருந்துச்சுன்னா நான் 5ஆல் தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த நம்பரை எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சி அந்த பவரை கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். இப்போது n என்னது, பவர் ரெண்டுமே ஈக்குவல் தானே இருக்கும். n ஈக்குவல் டு 6. பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால n பவரும் ஈக்குவல் ஆகிடும் இல்லையா, அதனால் n ஈக்குவல் டு 6. அப்புறம் 2.49ல் ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 இன்ட்டு இன்ஃபினிட்டி இல்லையா. இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாலே நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிடும். சம் ஆஃப் இன்ஃபினிட்டி எங்கே, ஜிபியில் வந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டி ஜிபியில் வந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 மைனஸ் ஆர். ஓகேங்களா. இது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபார்முலா. இப்போ நான் இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏ தெரியும், ஏ ஈக்குவல் டு என்னது 3, ஆர் என்னது 1/3 இல்லையா, இதுக்கும் உண்டான ரேஷியோ இல்லையா. அப்போது 1/3.
2 தான் கிடச்சிச்சு இல்லையா? இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னாது 3/1 மைனஸ் 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாரு? 3/3 மைனஸ் 1 இல்லையா? 3 மைனஸ் 1/3. அப்போது 3/2/3 ஆச்சா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே பாருங்கள், இது 2 ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா? அப்போ மாற்றணும்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3/2/3. அப்போ இது மேலே போய்டும் இல்லையா? மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அப்போது 3/1, ஏன்னா இது மேலே போயிடுச்சு இல்லையா? டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனுக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 3/1, ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை இல்லையா? 3/1 இன்ட்டு 3/2. அப்போ 3 × 3 9/2. ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி எவ்வளோ? 9/2. தேங்க்யூ.